ஸோ இன்றைக்கி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மிவியோட duopods D4 இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த TWS வந்து ஒரு 3 வீக்காக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 5ஆக டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல்ஸ் என்னென்னலாம் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டெக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரோம். ஸோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெக் சூர்யா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பில் குவாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ கேஸ் அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் தந்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டர் லைட்டுமே தந்துக்கிறாங்க. ஸோ பேட்டரி, அதுக்கப்புறம் சார்ஜிங் வந்து எவ்வளோ ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட்டுமே தந்துக்கிறாங்க. ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ பில் குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கலர் ஆப்ஷனில் இருக்குது. ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக், க்ரீன், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் ஆப்ஷன் தந்துக்கிறாங்க. பட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகுது. ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே அண்ட் பாஸ், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ கால் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா கால் வந்து கட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பண்ணுறதுக்கு வந்து ரைட் சைடை ஜஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் ஆகும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆகும். ஸோ நீங்கள் ரைட் சைடை பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், அதுக்கப்புறம் ரைட் சைடை பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ரைட் சைடை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஸோ கூகுள், சிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் லெஃப்ட் சைடை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் மோட். பட் இந்த லெஃப்ட் சைட் ட்ரிபிள் டேப் பண்ணும்போது இந்த கேமிங் மோட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஓப்பன் ஆகலை. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. ஸோ டிடபிள்யூஎஸ்க்கு மெயினே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோவோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் அதில் இருக்கிற குவாலிட்டி, அதாவது அந்த ஆடியோவோட அந்த கிளியராக கேட்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கும்போது. பட் இதுவே நீங்கள் நார்மலான ஒரு சவுண்டில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஆடியோ குவாலிட்டி வந்து ஓகே. ஸோ மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் நார்மலாக இன்டோரில் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. பட் நீங்கள் இதுவே அவுட்டோர் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பேசுகிறோம்னு சொல்லிட்டு ஸோ ஆப்போசிட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவுட் சைடில் கேட்கும்போது. பட் இன்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 hours ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அந்த 50 hours வந்து ப்ளேபேக் பண்ண முடியும். பட் வந்து நீங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூசேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு இப்போ நான் வீடியோவில் ஒன்று சொல்கிறேன்னா அதே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கிடைக்காது. பட் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50 hours அவங்க சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட யூசேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்ஸ் ஒரு இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி வந்து வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வந்து சுத்தமாக சார்ஜே இல்லாத போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 minutes வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 500 minutes பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி போர்ட்டாக தந்துக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து ஓகே. ஸோ நீங்கள் வந்து 50 ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு லெவலில் ஸோ 50 to 80 ஸோ அந்த மாதிரி சவுண்ட் லெவலில் வச்சு கேட்கும்போது ஸோ நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கிடையாது. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஸோ நீங்கள் இண்டோரில் கேட்கும்போது ஓகே. ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட யூசேஜை பொறுத்து வந்து மாறும். ஸோ பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா ஓகே தான். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடபிள்யூஎஸில் வந்து IP4Xக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்துக்கிறாங்க. ஸோ உங்களோட வேர்வெல்லாம் படுறதுனா ஸோ அந்த அளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோட 5.3 பார்த்தீங்கன்னா தந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்ஸை நீங்கள் வெளில எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரூமில் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் பக்கத்து ரூம் போகணும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி வந்து டிஸ்கனெக்ட் ஆகல. ஸோ ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லை பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மூட் அப்படின்னு சொல்லி வந்து தந்துக்கிறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கேமிங் மூட்.
பட் அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக ஒர்க் ஆகலை. ஸோ ஆன் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லாம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இருக்குது, பட் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏஐ இஎன்சியுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ லோ லேட்டன்சி மூட், அதுக்கப்புறம் இஎன்சி, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. பட் அப்படி ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பார்ப்போம். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கரண்ட்டாக 799 பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. பட் நான் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லலாம் வாங்கினோம். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 599 பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கினோம். ஸோ அந்த 599 பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக தான் தெரிகிறது. ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிடபிள்யூஎஸ் வாங்கணும், ஸோ அதுவும் இல்லாமல் இந்தியன் பிராண்ட், அதாவது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் 799, ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ 599க்குலாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் டெக் வீடியோஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா மறக்காம நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெக் சூர்யா. ஸோ இந்த டிடபிள்யூஸை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் டெக் வீடியோஸ். பாய்.